வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்துனுகிறேன்டா. ஏன்பா அது ஏதோ எதிர்ச்சியா நடந்துச்சு, அதுக்கு நானா காரணம்? நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான்ப்பா. எனக்கு மட்டும் நான் காலை ஃபுல்லா கட்ட பிரம்மச்சாரியா வேணும் தலைவிதியாடா மயிராண்டி. இதுக்கெல்லாம் நம்ம புள்ள காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு எதுக்காக எல்லாம் உனக்காக ஒரு கல்யாணம் பண்ணலாம ஜோசியக்காரன் பரிகாரம் கேட்கறது போயிருந்தேன். அங்கதாண்டா வச்ச ஒரு ட்விஸ்ட். அப்படி என்ன ட்விஸ்ட்? அனதர் பிளாஷ்பேக். ஓம் நமச்சிவாயம். சுவாமி, நீ வந்த விஷயத்தை நான் அறிவேன். அமரு. வந்த விஷயம் உங்களுக்கே தெரியுமா? அப்பனா வேலை வச்சான். வந்ததுக்கு நான் பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்க சாமி, சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். தம்பி, உனக்கு குசும்பு சற்று அதிகம்தான். நீ வந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியுமப்பா. உன்னுடைய கதைகள் நீதான் சொல்ல வேண்டும். அதுவா சாமி, என் பையன் வந்தோடனே ஒய்ஃப் இறந்துட்டாங்க சாமி. அந்த சோகத்துல இருந்து மீண்டு வெளியே வரதுக்குள்ள வீட்டுல இருக்கிற ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணுங்க. அதனால எனக்காக இருந்தாலும் என் பையனுக்காக ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு வந்த சாமி. அதாவது இரண்டாவது திருமணத்தை பத்தி கேட்க வந்திருக்கிறாய். ஆமா சாமி. உன் மகன் பிறந்த ராசிக்கு இரண்டாவது திருமணம் அல்ல, 2000 திருமணம் செய்தாலும் கட்டியவள் அன்றே இறந்து விடுவாள். இதுதான் கட்டம் கூறுகிறது தம்பி. என்ன சொல்றீங்க? அப்ப நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாதா? உனக்கு ஒரு மனம் என்பதே கடினம், இதில் இருமணம் வேறு. உன் மகன் பிறந்த ராசிக்கு கடைசி வரை நீ ஆண்டிதான். இப்போ தெரியுதா எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னு? பா அதெல்லாம் விடுப்பா. உன் வாழ்க்கை போயிடுச்சுன்னா என் வாழ்க்கை கூட சேர்த்து அழிச்சிருவியா? நான் காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவங்க அப்பா ஊர்லயே பெரிய ரவுடியா. நீ தான் உன்னோட உயிரை பணிய வச்சு என் காதல சேர்த்து வைக்கணும். அது என் உயிரை பணிய வச்சு உங்களை சேர்த்து வைக்கணும். அப்படியா? பொண்ணுக்கு பத்தாது, என் வாழ்க்கை கெட்டது பத்தாது, என் வாழ்க்கை தாவடி பரம சொல்லி கொண்டு